ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பிடிக்கிற இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஃபங்க்ஷன் வீடியோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன ஃபங்க்ஷன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன். என்னோடய ஹஸ்பண்டோடைய ஓன் பிரதர் மேரேஜ். ஸோ எங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, இன்றைக்கி காலையில் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் காலையிலேயே முகூர்த்த கால் போடுறது, அடுத்தது தாய் மாமா வீட்டு நலுங்கு, ஊர் நலுங்கு, இந்த மாதிரி எல்லாம் வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள குட்டீஸ்லாம் பார்த்திங்களா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சும்மாவே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னால் சுத்தமாக கேட்க மாட்டாங்க, காதுலேயே விழாது நம்ம பேசுகிறது. ஸோ என்னவோ பண்ணுங்கடா, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்கடான்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே விட்டுட்டு வெளியே நலுங்கு ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதும் லாஸ்ட்டாக சீர்லாம் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் என்னங்க, வந்தவங்களுக்கு தடபுடலாக ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வீட்டில். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு முதல் பந்திலேயே உட்காந்து நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மண்டபத்துக்கு கிளம்ப வேண்டிய நிறைய வேலை எனக்கு இல்லை, வீட்டில் எல்லாருக்கும் இருந்தது. காலையில் பந்தல் போடுறது, அப்புறம் பந்தக்கால் போடுறது, அப்புறம் நலுங்கு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே. ஸோ ஈவினிங்காக பொண்ணு கூட்டிகிட்டு வரதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 10 பேர் கிளம்பி பவள சீரை எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மாப்பிள்ளையை அப்படியே நடக்க வச்சு 1 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு மண்டபத்தில் விட்டுட்டோம். ஸோ நாங்கள் கொண்டு வந்த சீரெல்லாம் எடுத்துகிட்டு போய் முன்னாடி ஸ்டேஜில் வச்சுருந்தோம். ஸ்டேஜ் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, ஹார்ட்லாம் போட்டு. ஸோ கொண்டு வச்சது குட்டீஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே லைனாக உட்காந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆனாலும் ஆகும் பொண்ணு வரத்துக்கு. ஸோ நம்ம போய் சாப்பாடு என்னென்ன ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமையல் கட்டை நோக்கி போயிட்டுருந்தோம். பிள்ளையார் பார்த்திங்களா தனியாக இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே முன்னாடி டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளே போனோம். கிச்சனுக்குள்ளே மைசூர் பாக்கு, வடை, இந்த மாதிரி என்னென்னவோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணி வச்சதுலேருந்து ஒரு 4 பீஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த கல்யாணனாலே இந்த சீரியல் செட்டு, பாட்டு இதெல்லாம் போட்டாலே சும்மா வேறு லெவல் வைப்பாக இருக்கும். ஸோ குட்டி பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சரி டைம் ஆச்சு, போய் சாப்பிட்டு வந்துடலாம் பொண்ணு வரத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்து கொஞ்சம் பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பொண்ணு வர சவுண்ட் கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ கேரளா மலத்தோட பொண்ணு வந்தாச்சு. மண்டபத்துக்கு பொண்ணு வந்ததுமே இப்போ அங்கேயே பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அங்கேயே ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் முடிச்சுட்டு மேலே போயிட்டாங்க பொண்ணு. ஸோ கேரளா மேலக்காரங்க ஒரு 1/2 அன் ஹவர் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சேம் எனர்ஜியோட நல்லா காதில் இருக்கிற ஜவ்வு கிளியிற அளவு நல்லா வாசித்தாங்க. ஸோ அதை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மேலே நாங்கள் உட்காந்துட்டோம். ரிசப்ஷன் முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்தவங்க எல்லாம் கீழே சாப்பிட போயிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டதுனால வந்தவங்களுக்கு வழி விட்டுட்டு நாங்கள் மேலே உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இது மார்னிங் நெக்ஸ்ட் டே நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி கோலெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ண கேப்பில் கோவிலில் தாலி கட்டி முடிச்சுட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டிட்டு மண்டபத்துக்கு வரத்துக்கு ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஏன்னா கோவில் ரொம்ப லாங்கு, அதனால் அங்கேருந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 7:30 மணி வரைக்கும், ஒரு 9 மணி வரைக்குமே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு போயிட்டுருந்தாங்க. ஆனால் 9 மணிக்கு மேலே தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களே. நாங்கள் 7 மணிக்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா கூட்டமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 9 மணிக்கு மேலே பரவாயில்ல நல்லா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கோவிலில் போய் தாலி கட்டிட்டு வர வரைக்கும் பாப்பா பார்த்திங்களா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு எங்கடா குட்டீஸ் வருவாங்க யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் மேலே உட்காந்துட்டு சும்மா வந்தவங்க கூட உட்காந்து சும்மா கதை பேசிகிட்டு இருந்தோம். ஸோ குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிங் கேமரா மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் நின்றுட்டு வீடியோ எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருந்தோம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் மேலே அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வச்சுருந்தேன். ஆனால் எல்லா வீடியோவும் ஃபோன் ஹேங் ஆகி டெலீட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த குட்டி பசங்கள்லாம் அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ளவரை எடுக்கிறதுலையே குறியாக இருந்தாங்க.
கேரளா மேலே ஸ்டேஜில் அடிக்க போகும்போதே நாங்கள் போய் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு அதை கேட்டுட்ருந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் பாப்பா கேட்டுட்ருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுலேயும் கீழே இருக்கவங்களே வந்துட்டு அப்பா முடியலடா காது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேலே இவங்க 2 பேரும் மாப்பிள்ளையும் பொண்ணும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்க மாதிரி எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்லா கணீர்னு சவுண்டு ஒரு 1/2 hour கிட்ட அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் வந்தவங்களாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைலாம் வந்தாங்க. வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். ஸோ ஆரத்தி எடுத்தால் காசு போடுவாங்க. அதுக்காகவே இருக்க மொத்த பேரும் ஆரத்தி எடுக்கிறதுக்கு லைனாக வந்துட்டோம். நான் முன்னாடியே கண்டிஷன் பண்ணேன், எனக்கு 500 தான் வேணும்னு சொல்லி. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த 500 ரூபாயை வாங்கவே முடியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா போட்டாங்க. ஸோ சரி, வந்த வரைக்கும் லாபம், இதை விட்டால் அப்புறம் போட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வரும்போது நாத்தனாங்க வந்துட்டு பொண்ணு கேட்பாங்க, பொண்ணும் மாப்பிள்ளை இந்த மாதிரி ஏதாவது கேட்குவாங்க. ஸோ அப்போ கொடுக்குறேன்னு சொல்லாதான் உள்ளே விடுவேன், இல்லைனா உள்ளே விட மாட்டேன்னுவாங்க. பாய் வச்சு வழி மறித்து கேட்குவாங்க. ஸோ அப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே விடுவாங்க, இல்லை கொடுக்க மாட்டேன்னா வெளியவே நிறுத்தி வைப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வெயிலில் வந்திருக்கோம், ஆல்ரெடி நைட்லேருந்து நின்று இருக்கோம். ஸோ அந்த வம்பே வேணாம், சும்மா சொல்லி வைப்போம் கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் உஷாராக வந்துட்டு நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே கொடுக்குறேங்க, எங்களுக்கு வழி விடுங்கன்னு சொன்னதும் வழி விட்டுட்டாங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ளே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக டக்குன்னு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டால் வேலை முடிஞ்சிச்சின்னு இல்லை, இதுக்கப்புறம் தான் ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டு நமக்கு இல்லை, பொண்ணு மாப்பிள்ளைக்கும். பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வந்துட்டு அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் கைவிட்டு எடுக்கணும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கோம் வீடியோவில். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ட்ரையல் பார்த்துக்கிறேன். 3 மகாலட்சுமி சேர்ந்தது இறங்கி இருக்குன்னு எல்லாரும் உள்ள வைக்கிறது விளையாட்டுக்காக இல்லை, அப்படி 3 பொருள் மகாலட்சுமி நிறைஞ்சிருக்கிறதுக்காக வச்சிருக்கோம். சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கே இருக்கிற சம்பிரதாயம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாங்கள்லாம் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் ஈவினிங்காக அழைச்சிட்டு வரோம். ஸோ மாப்பிள்ளை வந்துட்டு நாளை விட்டால் போதுன்னு சொல்லிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஏதோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபீலிங் இல்லை, ஜாலியாக கிளம்பியாச்சு. ஸோ எல்லோரும் பெரியவங்களோட காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்பிட்டாங்க. ஸோ மாப்பிள்ளை பார்த்திங்களா, இன்னும் யாராவது இருக்கீங்களா வாங்க, எல்லார் காலையும் விழுந்துட்டு கிளம்புறேன், டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புனாங்க. அப்புறம் 1 விட்டுச்சு 2 விட்டுச்சுன்னெலாம் சொல்லக்கூடாதுல்ல, அதனால் உஷாராக எல்லாரோட காலையும் விழுந்து ஆசீர்வாதங்கிட்டு வணக்கங்க, போயிட்டு வரேங்க, நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டு கல்யாணம் ரொம்ப ஹாப்பியாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இனிமேல் வந்துட்டு அடிக்கடிக்கு ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. ஸோ ஃபங்க்ஷன் வீடியோ நிறைய இருக்குது, மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.